ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ZH கேமிங். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நாங்கள் ப்ளே பண்ண போகிற கேம் தான் ஸ்கேரி ரப்பர் ஹோம் கிளாஷ். இந்த கேமில் இருக்கிற 2 பேர் தான் ஸ்கேரி ரப்பர்ஸ்ன்ட்டு இவங்க சொல்லுறாங்க. ஆனால் இந்த 2 பேரும் பார்த்தா ஸ்கேரி மாதிரி ஆகி ஃபன்னி மாதிரி இருக்குது. அதனால் ஃபன்னி ரப்பர் ஹோம் கிளாஷுங்கிறது தான் இது ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இந்த திருடங்க 2 பேருமே நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை சாமான்களையும் ஆட்டையை போட நினைக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் நாம் எந்த ஒரு பொருளையுமே திருட விடவே கூடாது கைஸ். இவங்கள்கிட்டேருந்து எவ்வளோ ஃபன் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபன் எடுக்கிறது தான் கைஸ் இந்த கேம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கேமிங். நாம போயிட்டு வரோம். பாய் பாய். மகன், சில பேர் நாம வராம கூட இருக்கலாம். அப்ப நம்மளோட வீட்டை நீ தாம்பா பாத்துக்கணும். சரி பாய், போயிட்டு வாங்க. அங்க பாத்தியா, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆமா பாஸ், இன்னைக்கு நல்ல வேட்டை. இன்னைக்கு ஃபுல்லாக கேம் விளையாடியே கழிச்சிட வேண்டியதுதான். யாராவது கேம் விளையாடி கொண்டு போய் டிஸ்டர்ப் பண்ணது? என்னோட வீட்டுக்கு வந்து உங்க 2 பேரும் என்ன செய்யணும்னு பாருங்கடா. பாஸ், இந்த வீட்டுல தேடுறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு. எதை நாம ஃபர்ஸ்ட் தேடலாம்? அடே எதுவும் மாடி, என்னடா அவசரம் உனக்கு? இந்த வீட்டுல ஒரு பிரைவேட் ஹோம் தியேட்டர் இருக்கு. போய் ஒரு ஃபன்னி மூவியை தேடிட்டு வாடா. என்ன இது ரொம்ப நல்ல ஐடியா பாஸ். என்னோட வீட்டுக்குள்ளே வந்து படம் பார்க்க போவீங்களா? இதுங்கடா உங்களுக்கு ஃபன்னி மூவி நான் தரேன். ஐயோ, ரிமோட் விழுந்துச்சு. ஏதாவது உடஞ்சிருக்கா? நல்ல வேலைப்பா, எதுவுமே உடையல. ரிமோட்டையாவது ஒழுங்கா பிடிக்க தெரியாதா? என்ன தேடுங்க பாருங்க. படத்தை எடுக்க போனேன், எங்க போனா? ஒருவேளை படத்தை தூங்கிட்டானோ? மியூசிக் ரூம் உள்ள தான் நம்ம எல்லா படத்தையும் வைப்போம். அட ட்ரம், இது கொஞ்சம் அடிச்சுட்டு போவோம். ஐயோ, இந்த ஆரோக்கியமான கருமத்தை எல்லாம் ஏன் சாப்பிடுவான்? அவன் நல்ல சாப்பாடெல்லாம் எங்க போச்சு? இப்போ பாருங்கடா, இந்த பேப்பரை சீடி எடுத்து ஃபன்னி மூவி கவரில் வச்சிடலாம். முக்கியமாக இந்த திருடங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால இந்த ஃபன்னி மூவி கவரை மூடியே ஆகணும். இப்போ அந்த குண்டு திருடன் வரதுக்கு முன்னாடி ஓடலாம். யார் என்ன குண்டு சொன்னது? ஐயோ, இவன் எப்படி இங்கே வந்தான்? அட சின்ன பாரு, அங்கே காப்பாத்துங்க. என்ன அப்படியே நின்றுட்டான்? அவன் எங்க போனா? அடே நில்லுடா, ஓடாத ஓடாத. ஏய் நில்லு, என்ன தப்பிச்சோட பாக்குறியா? நான் உன்னை விட மாட்டேன், நில்லுடா. எங்க போறான்? ஏய் நில்லு நில்லு, என்ன ஏமாத்திட்டு ஓட பாக்குறியா? நில்லுடா நில்லு. இவனுக்கு அடிக்கடி கண் பாதை போய் வருதுன்னு நினைக்கிறேன். ஏ பொடி பயலே, வெளியே ஓடா. எதுக்கு பயந்து ஒடிஞ்சிட்ட? நான் இப்போ வீட்டுக்குள்ளே போய் என் வேலையை பார்க்குறேன். ஆமாம், இவர் போய் பிஸ்னஸ் மேனு வேலையை பார்க்க போகிறார். நீ மறுபடியும் வண்டியா? ஐயோ, மீண்டுமா? அங்கே நில்லு. கடைசியில் ஒரு வழி எப்படியோ தப்பிச்சிட்டோம் கைஸ். பாஸ், இது பயங்கர ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாயை மூட்டு என்ன படத்தை பார்க்க வீடு. பாஸ், நான் இங்கே ஓடி போறேன். விட்டுட்டு போயிட்டியோடோ. ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த காரை எடுத்துட்டு போய் நாம வெளியே ஊர் சுத்தலாம். ஆனா இந்த குப்பை கார்ல பேட்டரிக்கு சார்ஜ் தான் போடல. போய் சார்ஜ் போடு. நான் அது கார்லும் தின்னதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துடுவேன். இவன் என்ன தின்னதுக்கு என்ன போனான்? கராஜில் இருக்க என் அப்பாவோட காரை பேட்டரியோட +- மைனஸையும் மாற்றி வைக்கணும். அப்போ தான் அவன் கார் ஷாக் அடிக்கும். ஓகே, நம்ம அதை மாற்றிட்டோம். அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடணும். ஓடு 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 ஓடு, நிற்காத ஓடு. அடே முட்டாவே, நீ இன்னும் சுவிட்சே போடலையா? அவ போயிட்டா இது சார்ஜ் ஆகும். அதுவும் இல்ல, சுவிட்ச் போட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன ரொம்ப பண்ணுது? பேசாத. நான் சொல்ற மாதிரி சுவிட்சை போடு. போச்சக்கு. ஐயோ, பாஸ், இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. முகம் எல்லாம் நல்லா எரியுது. பாஸ், நான் ஒரு 2 சூப்பரான பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே குப்பையில போடுறோம். ஏன் பாஸ், உங்களுக்கு பிடிக்கலையா? அங்கும் வெளியே அதுக்கானு பாடா. தங்கத்தையாடா தேடுவீங்க? இதோ பாருங்கடா, உங்களை பெலூன் மாதிரி ஊத வைக்கிறேன். என்ன இது பெலூன் மாதிரி இருக்கு? பாஸ், எங்க இருக்கீங்க? பெலூன் மாதிரி கொண்டு வருது. என்ன யாராவது காப்பாத்துங்க. எனக்கு இப்ப என்னடா ஆச்சு? பாஸ், நீங்க எங்க இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்க. இந்த 2 திருடங்களும் நார்மல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மவுஸ் கேஜ் எடுத்து ஜுவல்லரி பாக்ஸுக்கு வைக்கணும். இதுதான் நம்ம ஜுவல்லரி பாக்ஸ். அடே நில்லு, அங்கே நில்லு. மறுபடியுமா? நான் அவனை புடிச்சிருவேன். என்ன விடா, இப்படி தோத்திக்கிட்டே இருக்கான். கடைசிக்கு நான் வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம்.
நீ ஓடலாம் ஆனா ஒளிய முடியாது கண்ணா. எப்படியும் உள்ளே வந்துட்டோம். இப்போ மறுபடியும் இந்த மவுஸ் கேஜ் எடுத்து ஜுவல்லரி பாக்ஸுக்கு வைக்கணும். அவன் இல்லை, இப்போ இந்த உள்ள மவுஸ் கேஜ் எடுத்து ஜுவல்லரி பாக்ஸை திறந்து உள்ளே வச்சாச்சு. பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜுவல்லரி பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. வாழ்நாள்ல முதல் அதுக்குள்ள வேலையை செஞ்சுக்க. ஐயோ எலி 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 என்ன காப்பாதுடா கொஞ்சம் வேக பாஸ் டிஷ்கே. பாஸ் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வயித்தால போகும். கிச்சன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான குக்கீஸும் பாலும் இருக்கும், அதை கொண்டு வா. குக்கீஸ் வேணுமா? உனக்கு என் வீட்டில் இருக்க ரொம்ப நல்ல குக்கீஸை நான் உனக்கு தாரேன். அப்பாவோட ஆஃபீஸ் ரூமில் கம் இருக்கும், அது நாம் குக்கீஸில் போட்டால் சரி. நீங்கள் தான் நினைச்சி அதுக்குள்ளே எங்கே போச்சு கம்மு? இப்போ உங்களுக்கு இருக்குடா. அங்கே பாருங்க காய்ச்சி, அவன் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கான். எப்படியோ கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்போ நான் எடுத்த அந்த க்ளூவை இந்த ஓரியோ பிஸ்கட்லேயும் பால்லையும் போட வேண்டியதான். Private home theater all to ourselves. Go find us a பாஸ் எனக்கு இப்பயாவது சிக்கன் தருவீங்களா? என்ன இது வித்தியாசமா இருக்கு? ஐயோ தூ 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 பால் குடிச்சு பாவோம். ஐயோ கன்றாவியா இருக்கு. தூ 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 என்னதான் கலந்து கொண்டாந்த? பாஸ் இந்த புக்ல திருடன் ஆவதற்கான 100 வழிமுறைகள்னு போட்டு இருக்கு. இதை நான் பார்த்தோம்னா உலகத்துல பெஸ்ட் திருடங்களாகலாம். என்ன சொல்றீங்க? இந்த புக்ல வர எல்லா திருடங்களுமே லாக்கர் திருடு தான் பணக்காரனாங்களாம். ரொம்ப யோசிக்காதடா, உன்னோட அறிவில் ஐயோ 2 பிரெயின் செல்ஸுமே இல்லாம போயிட போகுது. ஆமாம் போனதுல தேடுங்க தேடா மூழ்டா. அதுவும் உண்மைதான் பாஸ். ஆனா இவ்வளவு பேர் வீட்டுல கண்டிப்பா ஒரு பெரிய லாக்கர் இருக்குதான் செய்யும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமோட பார்ட் 2 பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.